ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம அஃபோர்டபுள் லிப்ஸ்டிக் ஃபார் ப்ரௌன் ஸ்கின் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ப்ரௌன் ஸ்கின், நான் என்னென்ன லிப்ஸ்டிக்ஸ்லாம் வச்சுருக்கேங்கிறத நான் ஷேர் பண்ண போகிறேன். லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே லிப் பாம் போடணும். ஏன்னா லிப் பாம் ஃபார் ஹைட்ரேஷன் அண்ட் ரிமூவ் பிக்மெண்டேஷன். லிப் பாம் இல்லாமல் நம்ம லிப்ஸ்டிக் போடக்கூடாது. இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிற லிப் பாம் டீகன்ஸ்ட்ரக்டோடது. இது பார்த்திங்கன்னா பிரைட்னிங் லிப் பாம்னு சொல்கிறாங்க. இது SPF 30 இருக்குது. இதில் விட்டமின் C அண்ட் ரெசோஸ்னால் 0.1% இருக்குது. இதை நான் நைக்காவில் தான் வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 200 இருக்கும். நான் அப்போ எக்ஸாக்டாக எவ்வளோக்கு வாங்கினேன்னு தெரியல. ஸோ இது ஒரு ஒயிட் காஸ்ட் கொடுக்குது. இது நம்ம நைட்டு தான் போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா இது நம்ம நைட் ரொட்டீனில் நம்ம இது சேர்த்துக்கலாம். மார்னிங் இது போட்டோன்னா ஒரு ஒயிட் காஸ்ட் கொடுத்துட்ருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஜுடியோ பிராண்டில் வாங்கின ஒரு லிப் பாம். இது யூஸ்லெஸ் தான். ஏன்னா இது அந்தளவுக்கு பிக்மெண்டேஷனும் கொடுக்கல. இது ஒரு மாதிரி கிளாஸி லுக் தான் கொடுக்குது. இது நீங்கள் லிப்ஸ்டிக்கு மேலே ஒரு ஒரு க்ளாஸாக போடுறனா கூட ஓகே தான். இதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அடுத்து நீங்கள் பார்க்குற லிப் பாம் டாட் அண்ட் கீ பிராண்டோடது. இந்த லிப் பாம் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் லிப் பாம். பிகாஸ் இது சொன்ன வேலையை செய்யுது. இது பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுது. அப்புறம் இதுக்கிட்ட என்ன இருக்குன்னா விட்டமின் C அண்ட் E இருக்குது. SPF 30 ப்ராட் ஸ்பெக்ட்ரமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வெளில போட்டு போகிறீங்க, சன் டேமேஜ் ஆகுதுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் லிப்ஸ்டிக் இது தான். லிப் பாம் நான் இது தான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு லிப் லைனர் பார்க்க போகிறோம். ஏன்னா லிப் லைனர் இல்லாமல் நம்ம லிப்ஸ்டிக் போட்டனாலே அது நமக்கு டிஃபைன்டாகவே காட்டாது. ஸோ என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட 2 லிப் லைனர். அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு காட்டுறது பார்த்திங்கன்னா பர்பிள்ங்கிற ஷேடு நல்லாவே இருக்குது. என்ன மாதிரியான ஒரு ப்ரௌன் டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்படி வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம். ப்ரௌன் லிப்ஸ்டிக்ஸையும் ரெட் லிப்ஸ்டிக்ஸையும் எப்படி வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரௌன் கலர் தான், செரி ப்ரௌன். நான் டார்க் சாக்லேட் அப்போ ஸ்டாக் அவுட் ஆனதுனால நான் இந்த ஷேட் நான் வாங்கினேன். ரெண்டுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு நியூட் கலர் லிப்ஸ்டிக் வச்சுருக்கீங்க, அது நம்மள மாதிரியான டஸ்கி ஸ்கின்னுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னா கூட நீங்கள் லிப் லைனராக போட்டு நீங்கள் உள்ளார எந்த ஒரு நியூட் ஷேடுமே நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்குது. என்கிட்ட இருக்க 2 லிப் லைனர் இது தான். மோஸ்ட்டாக நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டுமே சூப்பர். லிப்ஸ்டிக்ஸ் அண்டர் 300 ருபீஸ்க்குள்ளே என்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரென்னி பிராண்டோட ஒரு ஃபேப் 5ங்கிற லிப்ஸ்டிக். இது நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன்னு நினைக்கிறேன். அந்த டைம் இது ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது. ஸோ 5 டிஃப்ரெண்ட்ஸ் கலர் இதில் இருக்கும். நான் வாங்கினது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ரெட் கலர் அண்ட் பிங்க் கலர் இருக்கிற லிப்ஸ்டிக் தான். இது என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னா செரி ரெட்டு, பிரிக் ரெட்டு, அப்புறம் ஒரு பர்பிள் கலரு, அப்புறம் ப்ரௌன் ரெட் மிக்ஸ் ஆன மாதிரி கலரு, அப்புறம் ஒரு பிங்க் கலர் இருக்குது. நீங்கள் மோஸ்ட்டாக ரெட் கலர் தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போட்டுக்கணுன்னா கூட இதை நீங்கள் வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டி. ஆனால் இதில் என்ன ஒரு மைனஸ்னால் ஒரு லிப்ஸ்டிக் எடுத்தோன்னா இன்னொரு லிப்ஸ்டிக்கில் அந்த ஸ்டெயின் ஒட்டிக்குது பேக் சைடில். அதுதான் இதோட மைனஸ்ஸு. மற்றபடி இதை நீங்கள் வாங்கி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், அப்படி கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது வாங்கலாம்னு நினச்சேன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக வாங்கலாம். நெக்ஸ்ட்டு என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் லிப்ஸ்டிக் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். மார்ஸ் பிராண்டோட லிப்ஸ்டிக் இது பார்த்திங்கன்னா ராஸ்பெரி பிங்க். இது நான் என்னோடய ஷேடுக்காக என்னோடய ஸ்கின் டோனுக்காக நான் இதை வாங்கினேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு 300க்குள்ளார தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. மேக்கப்பே இல்லாமல் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா ஸ்மட்ச் ப்ரூஃப் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். இது போட்டோன்னே அலையவே அலையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்சைட் பிராண்டோட லிப்ஸ்டிக். இது லிக்விட் லிப்ஸ்டிக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். இது ஏன் நான் அப்போ வாங்கியிருந்தேன்னா இதோட பெஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்கே இல்லை. இதில் டாக்ஸிக் ஃப்ரீ அண்ட் 100% வீகன். இது அப்புறம் பீட்டா அப்ரூவ்ட். ஸோ இதில் எந்த ஒரு அனிமலுமே இல்லை. இதில் அனிமல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இதில் இல்லை. இது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. லிப்பை ட்ரை பண்ணவே இல்லை. நான் வாங்கின ஷேட் பார்த்திங்கன்னா ஐ திங்க் இது பர்பிள் கலர், பக்கா பர்பிள் கலர்.
இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இது வந்து ஷோரூமில் தான் இது வாங்கினேன். இது வந்து கோகோனட் ஆயில், அவகேடோ ஆயில், நியாசினமைட்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஓகே தான். நீங்கள் இப்போ நான் வந்து அந்த ஷேட் நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே தான் இந்த ஷேட். இது வந்து ஒரு மேட் லிப்ஸ்டிக்கு. இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இது கூட ஏதாவது லிப் லைனர் நீங்கள் போட்டு மேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். லிப் ரொம்பவே டிஃபைன்டாக காட்டும். ஸோ இது வந்து பெஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஸோ இது ஒரு பெஸ்ட் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நெக்ஸ்ட்டுமே வந்து மாஸ் பிராண்டோட என்னோடய இன்னொரு லிப்ஸ்டிக். இது வாங்குறப்ப வந்து எனக்கு இது வாங்கின பிறகு என்னடா அந்த கலர் வாங்கிட்டோமே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பிகாஸ் இது வந்து ஒரு நியூட் பிங்க் கலர் ஷேட். இது நம்மளை மாதிரி ப்ரௌன் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு வந்து நல்லாவே இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து இதோடைய நேம் பார்த்துடலாம். ஸ்மைல் ப்ளேஸ் 08 அப்படிங்கிற இந்த ஒரு ஷேடு. இப்போ இந்த ஷேட் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது ஒரு ரொம்ப அடிக்கிற கலர். பட் இது வந்து எப்படி மேட்ச் பண்ணணும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சூப்பராக மேட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த லிப்ஸ்டிக் கூட லிப் லைனர் சேர்த்து போட்டிங்கன்னா உண்மையிலே நல்லா தான் இருக்கும். ஏன்னா லிப் லைனர் வந்து ப்ரௌன் கலர் போட்டுட்டு நடுவில் வந்து இந்த பிங்க் நியூட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஷேடு. இப்படி தான் நம்ம வந்து நியூட் லிப்ஸ்டிக்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். அடுத்தது வந்து நைக்கா பிராண்டோட யோர் லாட்டே. இது ஒரு பியோர் ப்ரௌன் கலர். இது வந்து நல்லா தான் இருக்குது, ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. இதில் என்ன ஒரு மைனஸ்னால் வந்து இது வந்து சீக்கிரமாக போயிடுது. இது ஒரு கிளாஸி லுக் இருக்கனாலேயே நம்ம சாப்பிட்டோன்னா இது சீக்கிரமாக போயிடுது. கலர் வந்து இப்படி தான் இருக்கும், ஒரு ப்ரௌன் கலர். ஸோ இதுவுமே ஓகே தான். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே தான். இதுவுமே நல்லது, நல்ல ஷேட் தான் சொல்லுவேன். இது நீங்கள் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கழிச்சு. அதுதான் இதோட மைனஸ். இது வந்து இந்த கே பியூட்டியோடைய ரெப்ளிகா மாதிரி இது இருக்குது. அதுவுமே ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு ப்ரௌன் ஸ்கின்னுக்கு வந்து லிப் லைனர் கூட போட்டிங்கன்னா இதுவுமே சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா வந்து ஜுடியோ பிராண்ட்லேருந்து ஒரு லிப் ப்ளம். இது லிப் ப்ளம்னு சொன்னாங்க. இது ஒரு 149 ருபீஸ் இருக்கும். இது நான் வாங்கியிருந்தேன். ஆனால் இது வந்து லிப் ப்ளம் மாதிரியே இல்லை. இது கலர் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் இது லிப் ப்ளம் ஒன்றுமே பண்ணலை. பட் ஆனால் என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம்னா இது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் லிப் லைனரோட ஒரு மார்னிங் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஈவினிங் வரைக்குமே உங்கள் லிப்பில் அது இருக்குது. இதை நீங்கள் லிப் க்ளாஸாக கூட போட்டுக்கலாம், லிப்ஸ்டிக்ஸ் போட்டு அதுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தனியாக கூட போட்டுக்கலாம். இது 149க்கு ஒர்த்தானு கேட்டிங்கன்னா ஒர்த் தான். ஸோ இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே தான், பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நைக்காவில் சேல் போட்டாங்க. அப்போ வந்து நான் ஒரு லிப் பாம் வாங்கினேன். அது வந்து நான் தெரியாமல் வாங்கிட்டேன். இது வந்து ஃபேர் ஸ்கின்னுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. டஸ்கி ப்ரௌனுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு இப்போ ஸ்வட்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு ஆரஞ்சு அண்டர் டோன் கொடுக்குது. ஸோ இதுவுமே வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ நீங்கள் லிப்ஸ்டிக்ஸ் போட்டு அதுக்கு மேலே மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடுறீங்கன்னா ஓகே தான். பட் இது வந்து அந்தளவுக்கு சூட் ஆகலை. எனக்கு இது சுத்தமாக சூட் ஆகவே இல்லை. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிப் க்ளாஸ். நான் இன்சைட் பிராண்டோட லிப் க்ளாஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து லைக் ஆயில் மாதிரி தான், லிப்புக்கு மேலே ஒரு ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி தான். இது வந்து ஓகே தான். நான் வந்து டிரான்ஸ்பரண்ட் கலர் வாங்கியிருந்தேன். ஆனால் இது லிப்ஸ்டிக் மேலே போட்டு பிங்க் கலர் ஆயிடுச்சு. ஆயில் மாதிரி தான் இருக்குது, ஸ்டிக்கினஸ் இல்லை. இதுவுமே ஓகே தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த பேர் கூட எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் நான் எனக்காக வாங்கின லிப்ஸ்டிக் இது. கலர் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்போ வாங்கினேன். இப்போ நான் இதை யூஸ் பண்ணுறதே இல்லை. பட் எனக்கு இது வந்து ரொம்பவே ஃபேவரட்டான லிப்ஸ்டிக். ஸோ இது நான் என் கூடயே வச்சுருக்கேன். இதை நான் தூக்கி போடலை. ஸோ இவ்வளோ தான் என்கிட்ட இருக்கிற லிப்ஸ்டிக் அண்டு லிப் பாம். ஸோ தேங்க்யூ.